الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாங்கள் இறுதி வகுப்பிலே ஜகாத்தினுடைய பாடத்தின் முதலாவது ஹதீஸை பார்த்து வருகிறோம். அதிலே நாங்கள் சதகா என்ற சொல் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அந்த சதகா என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் அப்படிங்கிறதை பார்த்து வருகிறோம். அதிலே ஜகாத் சதகா என்றால் என்ன என்ற வரைவிலக்கணம் உங்களுக்கு தொடர்ச்சியாக சொல்லப்பட்டது. அதிலே சகோதரர்களே, ஒரு சில விடயங்கள் மிச்சமாக இருக்கின்றன. அதை பார்த்துவிட்டு தொடர்ச்சியாக அந்த ஹதீஸை நாங்கள் பார்ப்போம். பொதுவாக ஜகாத்துடைய பொருள்களை பொறுத்தவரையில் அதிலே வளர்ச்சி இருக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அன்னமா, வளர்ச்சிக்கு என்ன சொல்வார்கள்? அன்னமா என்று சொல்வார்கள். பொதுவாக ஜகாத்தினுடைய பொருள்களை நாங்கள் பார்த்தால் அதில் ஒன்று இயல்பாகவே வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக ஆடு மாடு ஒட்டகங்கள், அவைகள் இனப்பெருக்கம் செய்து தன்னைத்தானே வளர்ச்சி அடையக்கூடியதாக அமைத்து கொள்ளும். அப்போ அது ஒரு வளர்ச்சி. அதே போன்று தானிய வகைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டால் தானியங்களும் என்ன செய்கின்றன? பராமரிப்பின் மூலம் தானாகவே வளர்கின்றன. இது ஒரு வகையான வளர்ச்சி. அதே போன்று பணத்தை பொறுத்தவரையில் அது இயல்பாகவே வளராது. ஆனால் அது வளர்ச்சிக்காக வேண்டி என்ன செய்யப்படுகிறது? உபயோகிக்கப்படுகிறது. அதுவும் வளர்ச்சி தான். எனவே இந்த அடிப்படையில் ஜகாத்துடைய பொருள்களை பொறுத்தவரையில் அது இயல்பாகவே ஒன்றில் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும், அல்லது முரஸ்ஸதுன் லின்னமா, வளர்ச்சிக்காக வேண்டி அதை உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதனால தான் அறிஞர்கள் ஜகாத்தினுடைய பொருள்களை பொறுத்தவரையில் அவைகள் வளர்ச்சி அடையக்கூடியவைகளாக இருக்கும் என்று சொன்னார்கள். இதில் ஒரு சிலர் எப்படி விளங்கி கொண்டார்கள் என்று சொன்னால், வளர்ச்சி அடைந்தால்தான் ஜகாத் என்று விளங்கி கொண்டார்கள். இப்போ உதாரணமாக ஒரு வருடத்திலே ஒரு நிசாப், உச்ச வரம்பு, ஒவ்வொரு ஜகாத்தினுடைய பொருளுக்கும் ஒரு உச்ச வரம்பு இருக்கிறது. அந்த உச்ச வரம்பை அடைந்தால் இவ்வளவு கொடுக்க வேண்டும் என்று நம்முடைய மார்க்கம் நமக்கு சொல்லுகிறது. தொடர்ச்சியாக ஹதீதுகளிலே நாங்கள் பார்ப்போம். இப்போ உதாரணமாக ஒரு வருடத்தில் நிசாபினுடைய அளவிற்கு இவ்வளவு ஜகாத்து கொடுக்க வேண்டும், இவ்வளவு இருந்தால் என்று சொல்லப்படக்கூடிய அளவுக்கு ஒரு பொருளாதாரம் இருக்கிறது. வருஷ ஆரம்பத்திலே அந்த பொருள் இருக்கிறது. வருஷத்தினுடைய முடிவிலையும் அதே பொருள் தான் அப்படி இருக்கிறது. ஆனால் நிசாபுடைய அளவை அதை என்ன செய்து விட்டது? அடைந்து விட்டது. ஆனால் நிசாபுடைய அளவை தான் அது அடைந்திருக்கிறதே ஒழிய மேலதிகமாக எந்த ஒரு வளர்ச்சியும் அந்த பொருளுக்கு வரவில்லை. இப்பொழுது ஜகாத் இருக்கிறதா இல்லையா? ஜகாத் இருக்கிறது. அப்போ வளர்ச்சி அப்படிங்கிறத நாங்கள் எப்படி விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றால், நிசாபை அடைந்து விட்டாலே அது என்னதுதான்? வளர்ச்சி தான். அது போக அந்த வருஷம் முழுவதும் உங்களுக்கு அந்த பொருளில் மேலதிகமான வருமானங்கள் வராவிட்டாலும் நிசாபினுடைய அளவு உங்களுடைய கையில் இருக்குமேயானால் அதுவும் வளர்ச்சிக்குள் தான் வரும். அப்போ எனக்கு மேலதிகமாக எதுவும் வரவில்லை, அதனால் நான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன் என்று சொல்லலாமா? அப்படி சொல்ல முடியாது. அப்போ ஜகாத்தினுடைய பொருளுக்கான வளர்ச்சி அப்படி என்றால் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால், நிசாபுடைய அளவை அது என்ன செய்திருக்க வேண்டும்? அடைந்திருக்க வேண்டும். அப்படி அடைந்திருந்தாலே அதுவே என்னதான்? ஜகாத்து கடமையாகிவிடும். அப்போ வளர்ச்சி என்ற அறிஞர்கள் சொன்னது, நம்முடைய இஸ்லாமிய மார்க்கம் எந்தெந்த பொருள்களிலெல்லாம் ஜகாத்து கடமையாகும் என்று சொல்லுகிறதோ அந்த பொருள்களெல்லாம் வளர்ச்சி அடைவதற்கு உகந்தவை. ஒன்று இயல்பில் வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும், அல்லது வளர்ச்சிக்கு உபயோகப்படுத்தக்கூடியதாக இருக்கும், வருமானத்துக்காக வேண்டி அதை பயன்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதான் நம்ம வளர்ச்சி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். மாறாக வளர்ந்தால்தான் ஜகாத்து அப்படி என்று என்ன செய்யக்கூடாது? விளங்கிக் கொள்ளக்கூடாது. நிசாபுடைய அளவு இருந்தாலே என்ன வந்துவிடும்? ஜகாத் என்பது கடமையாகிவிடும். அப்படிங்கிறதை சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஜகாத்தினுடைய வரைவிலக்கணங்களில் மிக முக்கியமான ஒரு பகுதி. அடுத்ததாக என்னவென்று கேட்டால், வருடம் என்பது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். ஜகாத் எந்த பொருளுக்கு நிசாப் அடைகிறதோ அந்த பொருளுக்கு ஒரு வருடம் என்ன செய்திருக்க வேண்டும்? பூரணம் அடைந்திருக்க வேண்டும். இது பொதுவாக சஹாபாக்கள் காலம் முதல்
எல்லா அறிஞர்களும் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு நிபந்தனை. அப்போ உதாரணமாக நிசாபுடைய அளவுக்கு உதாரணமாக 25,000 ரியால் இருந்தால் ஜக்காத்து கடமையாகிடுமா? சாதாரணமாக இப்பொழுது எவ்வளோ போகிறது வைத்துக்கொள்வோம், ஒரு 30,000 என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். இப்பொழுது உங்களுடைய கையில் 30,000 இருக்கிறது, அது ஜக்காத்தினுடைய நிசாபை அடைந்து விட்டது என்று சொன்னால் ஒரு அன்னளவாக நாங்கள் சொல்லிக்கொள்வோம். இப்பொழுது இன்றைக்கு ஆரம்பிக்கிறது என்றால் இன்றையில இருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகிற வரைக்கும் அந்த பொருள் உங்களுடைய கையில் இருந்தால் அதற்கு என்ன கடமையாகிவிடும்? ஜகாத் என்பது இஸ்லாம் கூறிய அந்த அளவிற்கு நாங்கள் கொடுக்க வேண்டியது கடமையாகிவிடும் சகோதரர்களே. அப்போ இதுதான் ஒரு வருடம் பூர்த்தியாகுவது என்று நாங்கள் சொல்வது சாதாரணமாக நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம். இதில் ஒரு சில விஷயங்களை நாங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ள வேண்டும். முதலாவது, அன்புள்ள சகோதரர்களே, தெளிவாக நீங்கள் இதை புரிந்து கொள்ளுங்கள். எப்பொழுது நிசாபுடைய அளவு வருகிறதோ அப்பொழுது இருந்துதான் ஜக்காத்துக்கான அந்த வருடம் என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். எப்பொழுது நிசாபுடைய அளவு வருகிறதோ அப்பொழுது இருந்துதான் ஜக்காத்துக்கான அந்த வருடம் என்ன செய்யும்? ஆரம்பிக்கும். இப்போ உதாரணமாக நீங்கள் ஒரு முதலை போடுகிறீர்கள், அந்த முதல் ஜக்காத்தினுடைய அளவை அடையவில்லை, உதாரணமாக ஒரு 15,000 ரியால் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். அந்த முதலுக்கு தான் நீங்கள் ஒரு வியாபாரத்தையோ அல்லது ஏதாவது ஒன்றை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். அது ஜக்காத்தினுடைய அளவை அடைந்து விட்டதா? முதல் அடையவில்லை. அதற்கு பிறகு வருமானங்கள் சேர்ந்து அதற்கு பிறகு அந்த முதலோடு இணைந்து தான் என்ன செய்கிறது? நிசாபுடைய அளவு என்பது வருகிறது. அப்போ எப்பொழுது வருகிறதோ அப்பொழுது இருந்து தான் உங்களுக்கு என்ன ஆரம்பிக்கும்? அந்த வருடத்தினுடைய ஆரம்பம் ஆரம்பிக்கும். நீங்கள் முதலை போட்ட ஆரம்பத்திலிருந்து வருஷத்தை என்ன செய்யக்கூடாது? ஆரம்பிக்கக்கூடாது. முதல் என்பது ஜக்காத்தினுடைய நிசாபுடைய அளவை அடைந்திருந்தால் அதிலிருந்து நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். அது ஒரு விடயம். முதலை போட்ட உடனேயே ஜக்காத்தினுடைய வருடம் ஆரம்பித்து விடுமா? அந்த பொருளுக்கான ஜக்காத்து கொடுக்க வேண்டிய அந்த வருடத்தினுடைய அந்த ஆரம்ப நாள் ஆரம்பித்து விடுமா என்றால் ஆரம்பிக்காது. எப்பொழுது உங்களுடைய கையில் நிசாபுடைய அளவு முதலாக சேருகிறதோ சகோதரர்களே, அப்பொழுது இருந்துதான் அந்த வருடம் என்ன செய்யும்? ஆரம்பிக்கும், தொடரும் என்பதை நாங்கள் இந்த வருடம் சம்பந்தமாக புரிந்து கொள்ள வேண்டும். இது முதலாவது விஷயம். இரண்டாவது, அதே பொருள், அதே நிசாபுடைய பொருள் வருடம் முடியும் வரைக்கும் நம்முடைய கையில் அது இருக்க வேண்டும். வருடம் முடிகிற வரைக்கும் அது கையில் இருக்க வேண்டும். இப்போ உதாரணமாக நிசாபுடைய அளவு வந்து விட்டது, இடையிலே ஏதாவது ஒரு நஷ்டம் நமக்கு வந்து விட்டால் அப்பொழுது வருடத்தின் இடையிலே நஷ்டம் அந்த நிசாபுடைய அளவு என்ன செய்து விட்டது? குறைந்து விட்டது அல்லது முழுமையாகவே இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுது நமக்கு ஜக்காத் அந்த பொருளில் கடமையாகுமா என்றால் கடமையாக மாட்டாது. அப்போ இடையிலே நஷ்டம் ஏற்பட்டு விட்டால் அப்பொழுது அந்த பொருளுக்கு என்ன கிடையாது? ஜக்காத்து கிடையாது. இப்போ உதாரணமாக நிசாபுடைய அளவுக்கான பணம் உங்களிடத்தில் இருக்கிறது, இடையிலே பல தேவைகள் உங்களுக்கு வந்திருக்கிறது, அடிப்படை தேவைகள், நோய்க்கான தேவைகள், இப்படி பல தேவைகளுக்காக நீங்கள் அதை என்ன செய்திருப்பீர்கள்? உபயோகித்திருப்பீர்கள். இப்படி உபயோகிக்கின்ற நேரத்தில் இடையிலே அந்த பணம் என்ன செய்ய வாய்ப்பு இருக்கிறது? கரைந்து போக வாய்ப்பு இருக்கிறது. அப்படி கரைந்து போய்விட்டால் அதில் என்ன கிடையாது? ஜக்காத் என்பது கிடையாது. அப்படி என்றால் சகோதரர்களே, அது நம்முடைய கையில் நிலையாக அடுத்த வருடம் வரைக்கும் அது என்ன செய்திருக்க வேண்டும்? தரித்திருக்க வேண்டும், தங்கியிருக்க வேண்டும். அப்படி தங்கியிருந்தால்தான் அதன் மீது நமக்கு என்ன கடமையாகும்? ஜக்காத் என்பது கடமையாகும். அதே மாதிரி இன்னொரு சிச்சுவேஷனும் இருக்கிறது. இன்னொரு சிச்சுவேஷன் என்ன? ஜக்காத்துடைய அளவுக்கான ஒரு பணத்தை மட்டும் உதாரணமாக சொல்லுகிறேன் இருந்து ஜக்காத்தினுடைய அடுத்த வருடம், அந்த நிசாபினுடைய அடுத்த வருடம் ஆரம்பிப்பதற்கு முன்னாலேயே நீங்கள் ஒரு வாகனத்தை அந்த பணத்தை கொண்டு வாங்கி விட்டீர்கள், அல்லது ஒரு நிலத்தை அந்த பணத்தை கொண்டு என்ன செய்து விட்டீர்கள்? வாங்கி விட்டீர்கள். இப்பொழுது ஜக்காத்து கடமையாகுமா? ஏனென்றால் அந்த பணம் வேறொரு ஜக்காத்து கடமையாகாத ஒரு பொருளாக என்ன செய்து விட்டது? இப்பொழுது மாறிவிட்டது. ஏற்கனவே இருந்த பணம் இப்பொழுது நிலமாக மாறிவிட்டது. உங்களுக்கு தேவை ஏற்படுகிறது, ஒரு வாகனத்தை நீங்கள் என்ன செய்து விட்டீர்கள்? வாங்கி விட்டீர்கள். அப்போ அந்த நிசாபுடைய அளவாக கடமையாக இருக்க வேண்டிய அந்த பொருள் இப்பொழுது கடமையாகாத ஒரு பொருளாக இடையில் என்ன செய்து விட்டது? அடுத்த வருடம் வருவதற்கு முன்னாலேயே மாறிவிட்டதாக இருந்தால் அப்பொழுதும் அதற்கு என்ன கிடையாது? ஜக்காத் என்பது கிடையாது.
அதற்காக வேண்டும் என்று செய்பவர்களை இதுக்குள் கொண்டு வர முடியாது. வருகிற வருடம் ஜக்காத்து கடமையாக போகிறது என்பதற்காக வேண்டி ஜக்காத்தை தவிர்த்து கொள்வதற்காக ஒரு வாகனத்தை வாங்கிக் கொள்வோம் என்று நினைக்கிறார். ஆக அதில் ஒரு சொற்பமான ஒரு பணத்தை அல்லாஹுக்காக வேண்டி ஏழைகளுக்காக கொடுப்பதற்கு மனம் இல்லாமல் ஜக்காத்திலிருந்து தப்பித்து கொள்வதற்காக வேண்டி வேறு ஏதாவது வாகனத்தையோ அல்லது வேறு ஏதாவது ஒரு விஷயத்தை வாங்கினால் அது அல்லாஹின் பார்வையில் குற்றமான ஒரு விஷயம். அன்புள்ள சகோதரர்களே, அப்படி இல்லாமல் இயல்பாக ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வகையான தேவைகள் வரும். இந்த தேவைகள் இயல்பாக செலவழித்து கொண்டு போகின்ற நேரத்தில் நிசாபுடைய அளவை அடைந்த அந்த பொருள் அடுத்த வருடத்திற்கு இடையில் இல்லாமல் போய்விட்டால் அல்லது வேறொரு பொருளாக மாறிவிட்டால் அப்போ அதுக்கு என்ன வராது, ஜக்காத் என்பது வராது என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இது நாங்கள் பொதுவாக வருடம் பூர்த்தியாக வேண்டும் என்று சொன்னால் இந்த விஷயங்களை நாங்கள் எளிமையாக என்ன செய்து கொண்டால் சரி, புரிந்து கொண்டால் எங்களுக்கு இது தெளிவாக இருக்கும். அன்புள்ள சகோதரிகளே, அதே போன்று சில நிலைமைகளில் வருடம் என்பது அவசியப்பட மாட்டாது. சில நிலைமைகளில் வருட பூர்த்தியை நாங்கள் என்ன பண்ணுவது கிடையாது, அவதானிப்பது, கணக்கில் கொள்வது கிடையாது. அதிலே மிக முக்கியமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், உதாரணமாக 40 ஆடு இருந்தால் எத்தனை ஆடு கொடுக்க வேண்டும்? இரண்டாவது ஹதீஸிலே இன்ஷா அல்லாஹ் அது வரும். நாங்கள் அவ்வப்போது ஒன்றாக பார்ப்போம். 40 ஆடு இருந்தால் ஒரு ஆடு என்ன கொடுக்க வேண்டும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டும். 2 ஆடுகள் ஜக்காத்து கொடுப்பதாக இருந்தால் 121 ஆடு வர வேண்டும். 121 ஆடுகள் இருந்தால்தான் 2வது ஆடை நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்போ 40லேருந்து 121 வரைக்கும் எத்தனை ஆடு தான்? ஒரே ஆடு தான் நாங்கள் கொடுக்குறோம். இப்பொழுது நீங்கள் வருஷத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது ஒரு ஆட்டு பண்ணையை நீங்கள் வாங்கிவிட்டீர்கள். வாங்குகின்ற பொழுது உங்களிடத்திலே உதாரணமாக ஒரு 65 ஆடுகள் இருக்கின்றன. இந்த 65 ஆடுகளுக்கு எத்தனை ஆடுகள் வரும்? ஒரு ஆடு வரும். இப்பொழுது இந்த வருஷத்தை ஆரம்பிக்கிற நேரத்தில் உங்கள்கிட்ட இருந்ததே 65 ஆடுகள் தான் என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். இப்பொழுது இந்த 65 ஆடுகளும் என்ன செய்கிறது என்றால் அடுத்த வருடம் வாரத்துக்கு இடையில் இனப்பெருக்கம் அடைந்து 121 ஆடாக என்ன செய்து விட்டது, மாறிவிட்டது என்றால் இப்பொழுது இடையிலே நிறைய குட்டிகள் என்ன செய்திருக்கும், இல்லை ஈன்றிருக்கும், பிறந்திருக்கும். அப்போ இந்த குட்டிகளுக்கு ஒவ்வொரு வருஷம் பூர்ணம் அடைய வேண்டுமா? உதாரணமாக ஜனவரியிலே உங்களுக்கு 65 ஆடு இருக்கிறதுன்னு சொன்னால், உதாரணமாக ஒரு மார்ச் வருகின்ற பொழுது அல்லது ஜூலை வருகின்ற பொழுது உதாரணமாக ஒரு 100 ஆடு வந்து விட்டதுன்னு வைத்துக்கொள்வோம். இப்போ 65லிருந்து 100 வரைக்குமான ஏனைய ஆடுகள் புதுசாக வந்தவை. அவைகளுக்கு ஒரு வருஷம் பூரணம் அடைந்துட்டா? அவைகளுக்கு ஒரு வருஷம் பூர்ணம் அடைந்துட்டா? அடையலை. அப்போ அவைகளுக்கு ஒரு வருஷம் பூர்ணம் அடைகிற வரைக்கும் நாங்கள் காத்து கொண்டிருக்க வேண்டுமா? இல்லை. ஆடுகளுடைய நித்தாஜிகள், ஆடுகளுடைய குட்டிகளை பொறுத்தவரையில் வருடத்தினுடைய இடையில் பிறக்கின்ற ஒவ்வொரு குட்டிகளும் முதலோடு இணைத்து தான் என்ன செய்யப்பட வேண்டும், பார்க்கப்பட வேண்டும், கணக்கெடுக்கப்பட வேண்டும். அப்போ ஆடுகள், மாடுகள், ஒட்டகங்கள் இவைகளுக்கு அந்த வருஷத்துக்குள்ள புதுசாக வரக்கூடிய குட்டிகளுக்கும் சேர்த்து தான் நாங்கள் என்ன பார்க்க வேண்டும் சகோதரர்களே, கணக்கு பார்க்க வேண்டும். அதுக்கு சொல்லுவார்கள், நீங்கள் அதை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதாவது அர்ரிபுஹு தாபிஉன் லில் அஸ்லி. அர்ரிபுஹு அதாவது மேலதிக அந்த வருமானம் என்பது அதனுடைய முதலை துயர்ந்து வரும் என்று சொல்வார்கள். அப்போ முதலுக்கு எப்பொழுது நீங்கள் வருஷத்தை ஆரம்பிக்கிறீர்களோ அதுதான் குட்டிகளுக்குமான வருஷம். புதுசாக வந்த குட்டிகளுக்கு என்ன செய்ய தேவையில்லை, புதிய வருஷத்தை ஆரம்பிக்க தேவையில்லை. இப்போ மார்ச்சில் பிறந்ததுக்கு அடுத்த மார்ச் வரைக்கும் காத்து கொண்டிருக்க தேவையில்லை. ஜனவரியில் உங்களுக்கு 65 ஆடுகள் இருந்தால் அந்த 65 ஆடுகளோடு மார்ச்சில் பிறந்ததையும் என்ன செய்ய வேண்டும், சேர்த்து கொள்ள வேண்டும். அப்போ இது இந்த குட்டிகளுக்கு நாங்கள் என்ன பார்க்கிறது கிடையாது, என்ன அதாவது வருஷம் பார்ப்பது கிடையாது, வருஷம் பார்ப்பது கிடையாது. ஏனெனில் அதில் இருந்து தான் இவைகள் வந்திருக்கின்றன. அந்த முதல்ல இருந்து தான் இந்த குட்டிகள் என்ன செய்திருக்கின்றன, உருவாகி இருக்கின்றன. அப்போ அந்த முதலில் இருந்தே, அதனுடைய இனத்தில் இருந்தே புதிதாக வருமானம் வறுமையாக இருந்தால் புதுசாக வரக்கூடிய வருமானங்களுக்கு தனித்தனியான வருடங்களை நாங்கள் என்ன செய்வது கிடையாது, ஆரம்பிப்பது கிடையாது.
அப்போ முதலுக்கு என்ன டேட்டில் நீங்கள் வருஷத்தை ஆரம்பித்தீர்களோ அதுதான் புதுசாக வாரதுகளுக்கும் வருடமாக நாங்கள் கணக்கிட வேண்டும். இப்போ வருஷ முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டிகளோடு சேர்த்து 121க்கும் மேற்பட்ட ஆடுகள் வந்து விட்டன. இப்பொழுது நீங்கள் நான் வருஷம் ஆரம்பிக்கும் பொழுது எனக்கு 65 ஆடுகள் தான் இருந்தன, அதனால் நான் ஒரு ஆடு தான் ஜக்காத்து கொடுப்பேன் என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இப்போ இது வந்து வருஷம் பார்க்காத முதலாவது இடம். அதே போன்று தான் வியாபார பொருட்கள். வியாபார பொருட்களுக்கு வந்து நாங்கள் வருஷம் பார்க்கிறதா? அதில் வார வருமானத்துக்கு ஒரு முதலை நீங்கள் போடுகிறீர்கள், அந்த முதலுக்கே 1 கோடி ரூபா வருகிறது அல்லது 50 லட்சம் ரூபா வருகிறது என்று நாங்கள் வைத்துக்கொள்வோம். ஜனவரியில் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் ஆரம்பிக்கிறீர்கள். ஒவ்வொரு வியாபார பொருள்களுக்குமான கணக்கை நீங்கள் அளந்து பார்த்தால் அதுவே நிசாபுடைய அளவோடு இருக்கிறது. அடுத்த அந்த வருடம் பூர்த்தியாகுவதற்கிடையில் ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு புதிய வருமானங்கள் என்ன செய்து கொண்டே இருக்கின்றன, வந்து கொண்டே இருக்கின்றன. இப்பொழுது வருட இடையில் முடிவதற்குள் வரக்கூடிய அந்த புதிய வருமானங்களையும் எதனோடு நீங்கள் இணைக்க வேண்டும்? முதலை நீங்கள் எந்த டேட்டில் ஆரம்பிச்சீர்களோ அதோடு இணைக்க வேண்டும் சகோதரர்களே. அப்போ முதலாவது புதிசாக உருவாகக்கூடிய அதாவது மிருகங்களுக்கான ஜக்காத் முதலின் ஆரம்ப டேட்டிலிருந்தே ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி தான் வியாபார பொருட்களும் அந்த வருஷக்குழுக்குள் உங்களுக்கு எவ்வளவு வருமானம் வருகிறதோ அந்த வருமானத்தையும் அந்த முதலினுடைய டேட்டை வைத்து தான் நீங்கள் ஒரு மொத்தமாக என்ன செய்ய வேண்டும், ஒரு வருஷமாக பார்க்க வேண்டும் என்பதை அன்புள்ள சகோதரர்கள் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இதுக்கும் என்ன பார்ப்பது கிடையாது, வருஷம் பார்ப்பது கிடையாது. அப்போ இதில் நீங்கள் மிக முக்கியமாக விளங்க வேண்டிய விதி என்னவென்று கேட்டால், ஒரு நிசாபுடைய அதே இனத்திலிருந்து ஒரு நிசாபினுடைய தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே, ஒரு நிசாபினுடைய அதே இனத்திலிருந்து வருடம் முடிவதற்குள் புதுசாக உருவாகக்கூடியவைகளையும் அந்த நிசாபினுடைய ஆரம்ப தேதியில் தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், வருட ஆரம்பமாக கணக்கெடுக்க வேண்டும். புரிந்து விட்டதா இல்லையா அன்புள்ள சகோதரர்களே? அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு நாங்கள் வந்து வருடம் பார்ப்பதில்லை. என்ன விடயம்? தானியங்கள். வாத்து ஹக்கஹு யோமஹ, எப்போ விளைச்சல் தருகிறதோ அப்பொழுதே நாங்கள் எதை கொடுத்து விட வேண்டும், ஜக்காத்தை வந்து கொடுத்து விட வேண்டும். அதே மாதிரி தான் புதையல் எடுக்கும் பொழுதே நிசாபுடைய அளவோடு தான் அதை என்ன செய்யும், வரும். அப்போ புதையலை ஒருவர் தோண்டி எடுத்த பிறகு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறதா, காத்து கொண்டிருப்பதில்லை. அப்போ மொத்தமாக வருடம் எத்தனை விஷயங்களில் பார்க்கப்பட மாட்டாது, 4 விஷயங்களில் பார்க்கப்பட மாட்டாது. முதலாவது விடயம் என்ன? கால்நடைகள். அந்த வருஷத்துக்கு வர புதிய குட்டிகளுக்கும் சேர்த்து நீங்கள் என்ன கொடுக்க வேண்டும், இந்த காத்து கொடுக்க வேண்டும். 2வது என்ன? வியாபார பொருட்கள். முதலோடு சேர்த்து வருட முடிவதற்குள் வருகின்ற அத்தனை லாபங்களும் முதலின் ஆரம்ப தேதியில் இருந்து தான் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் சகோதரர், ஆரம்பிக்க வேண்டும். அதே மாதிரி 3வது வருடம் பார்க்காமல் இருப்பதற்கான இது என்ன? தானியங்கள். 4வது புதையல்கள். இவைகளுக்கு நாங்கள் என்ன பார்ப்பது கிடையாது, ஜக்காத்தியன் அதாவது வருட பூர்த்தியை பார்ப்பது கிடையாது. அப்போ இதில் ஒரு வருடம் கழித்து தான் கொடுக்க வேண்டும். அப்போ இதிலிருந்து நாங்கள் ஒரு விதியை வழங்கிக்கொள்வோம். விதி தான் மிக முக்கியம் ஜக்காத்துடைய பாடத்திற்கு. என்ன விதி? ஒரு மூலப்பொருளிலிருந்து அதில் இருந்தே இனப்பெருக்கம் வறுமையாக இருந்தால் அது முதலினுடைய தேதியிலிருந்து ஆரம்பிக்கும். அர்ரிபுஹு தாபிஉன் லில் அஸ்லி. அரபு தெரியாட்டி நாங்கள் என்ன செய்து கொள்ளலாம், இந்த விதிகளை மனப்பாடம் செய்து கொண்டீங்கன்னா உங்களுக்கு மிச்சம் சுலபமாக இருக்கும் சகோதரர்களே. இது மிக முக்கியமான ஒரு விஷயம். இறுதியாக இதில் ஒரு பகுதி இருக்கிறது வருடம். அதை பார்த்துவிட்டு ஹதீதுக்குள் நாங்கள் சென்று இன்றைக்கு நாங்கள் ஹதீதை நிறைவு செய்து கொள்ளலாம். அதில் மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னவென்று கேட்டால், இப்பொழுது உங்களிடத்திலே ஒரு நிசாபுடைய அளவுக்கு ஒரு பெருமானம் உள்ள ஒரு பணம் இருக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள். புதிசாக வேறொரு வழியில் வந்து சேருகிறது இன்னொரு பணம். உதாரணமாக ஒரு இடத்தில் 30 ரியால் இருக்கிறது. அவருடைய தாயோ தகப்பனோ மரணித்து வாரிசுரிமையின் மூலம் அவருக்கு இன்னொரு 20,000 ரூபாய் என்ன செய்கிறது, இணைகிறது. அப்போ ஏற்கனவே நிசாபுடைய அளவு அவருக்கு இருக்கிறது. பிறகு வேறு வழியில் போட்ட முதல்ல இருந்து இல்லை, இவ்வளோ நேரம் நாங்கள் பேசினது என்ன, போட்ட முதல்ல இருந்து வாரதுக்கு ஒரு அந்த தேதியிலேருந்து பார்க்கணுன்னு பார்த்தோம். இப்போ போட்ட முதல் ஒன்று வேறையாக இருக்கிறது. இவருக்கு இன்னொரு அன்பளிப்பின் மூலமோ அல்லது வேறு ஒரு வகையிலோ அனந்தர சொத்தின் மூலமோ புதிதாக வேறு வகையில் ஒரு பணம் வந்து சேருகிறது.
இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? புதிதாக வருவதற்கு வருஷத்தை என்ன பண்ண வேண்டும்? துவங்க வேண்டும். ஏற்கனவே ஒரு முதல் இருக்கிறது, அதுக்கு ஒரு வருஷம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த முதலுக்கு சம்பந்தம் இல்லாத வேறு ஒரு லாபம் உங்களுக்கு வந்து சேருகிறது. அப்போ அந்த வேறு வித்தியாசமான லாபம் உங்களுக்கு வந்து சேர்ந்தால், அதே இனத்தில் இல்லாமல் அல்ல அந்த முதலில் இல்லாமல் வேறு வழியில் உங்களுக்கு லாபம் வந்து சேர்ந்தால், அப்போ அதற்கு பொதுவாக ஒரு வருஷத்தை நீங்கள் துவங்க வேண்டும். இப்போ உதாரணமாக நாங்கள் சொல்வதானால், சிலருக்கு வந்து விழுகிற சம்பளமே எப்படித்தான் இருக்கும்? ஜக்காத்துடைய நிசாபை அடைந்திருக்கும். உதாரணமாக ஒருவருக்கு 40,000 ரியால் வந்து சம்பளம் என்று வைத்துக்கொள்வோம். உதாரணமாக இப்பொழுது ஜனவரிக்கு அவருக்கு என்ன விழுந்து விட்டது? சம்பளம் விழுந்து விட்டது. நிசாபு வந்துட்டா இல்லையா? 40,000 ரியாலுக்கு நிசாபு வந்து விட்டது. ஜனவரி அடுத்தது என்ன? பிப்ரவரியில் திரும்ப இன்னும் 40,000 ரூபாய் என்ன செய்ய போகிறது? அவருக்கு வரப்போகிறது. அப்போ புதுசாக வருகிறது. இப்போ பிப்ரவரியிலிருந்து அடுத்த பிப்ரவரி வரைக்கும் நாங்கள் என்ன வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். மார்ச்சிலிருந்து அடுத்த மார்ச் வரைக்கும் என்ன பண்ணுகிறோம்? வருஷத்தை ஆரம்பிக்கிறோம். இப்படி ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு மாதத்திலையும் புதுசாக வாரதுக்கு நாங்கள் புதிதாக என்ன ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது? ஜக்காத்தினுடைய அந்த வருடத்தை வந்து ஆரம்பிக்க வேண்டியிருக்கிறது. இப்படியும் செய்யலாம். ஆனால் அறிஞர்கள் இன்னொரு விளக்கம் சொன்னார்கள். இது அல்லாமல் ஒரு எளிமையான ஒரு வழிமுறை என்னவென்றால், இப்போ ஜனவரியில் உங்களுக்கு சேலரி விழுந்திருக்கிறது என்று கேட்டால், அடுத்த ஜனவரிக்கு நீங்கள் அதற்குரிய ஜக்காத்தை கொடுப்பீர்களா இல்லையா? அந்த இடைப்பட்ட மாதங்களுக்கும் சேர்த்து அடுத்த ஜனவரியில் தான் கொடுக்கிறது. நம்ம முதல் முறையில் எப்படி பார்த்தோம்? இந்த பிப்ரவரியில் ஆரம்பித்து அடுத்த பிப்ரவரி என்று பார்த்தோம். இந்த மார்ச்சில் இருந்து ஆரம்பித்து அடுத்த மார்ச் என்று பார்த்தோம். அப்போ ஒவ்வொரு மாதத்துக்கும் புதுசாக நம்ம என்ன பண்ணுகிறோம்? ஒவ்வொரு வருடத்தை ஆரம்பிக்கிறோம். இப்படியும் கொடுக்கலாம். ஆனால் இது வந்து சில நேரம் சிரமமாக இருக்குமா இல்லையா? இந்த வருஷம் முழுக்க விழுந்த சம்பளத்திற்கு வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதம் என்ன கொடுக்க வேண்டியிருக்கும்? ஜக்காத்து கொடுக்க வேண்டியிருக்கும். அப்போ வருடம் முழுவதும் ஒவ்வொரு மாதமும் ஜக்காத்து கொடுப்பது சில நேரம் சிலருக்கு சிரமமாக இருக்கலாம் என்பதனால் அறிஞர்கள் இன்னொரு சொல்யூஷனை சொன்னாங்க. என்னன்னு கேட்டால், இந்த ஜனவரியில் விழக்கூடிய அந்த தேதியிலிருந்து அடுத்த ஜனவரி வரைக்கும் உங்களுக்கு எவ்வளோ சம்பளம் விழுந்திருக்கிறதோ அதை கணக்கு பார்த்து மொத்தமாக நீங்கள் என்ன கொடுங்கள்? ஜக்காத்தை கொடுங்கள். அப்போ அதுக்கு என்ன காரணம் சொன்னாங்க என்றால், ஒன்று சிரமம், இரண்டாவது உதாரணமாக உங்களிடத்திலிருந்து ஒரு கடன் வாங்குகிறேன், சொல்லுகிறேன் வருகின்ற 10ஆம் தேதி உங்களுக்கு அந்த கடனை நான் திருப்பி தருகிறேன் என்று சொல்லுகிறேன். 5ஆம் தேதி அந்த கடனை என்னால் நிறைவேற்ற முடியுமா இல்லையா? 10ஆம் தேதி தான் எனக்குரிய தேதி. 10ஆம் தேதி தான் உங்களுக்கு நான் அந்த கடனை என்ன பண்ண வேண்டும்? திருப்பி தர வேண்டும். ஆனால் 10ஆம் தேதி வருவதற்கு முன்னாலேயே 5ஆம் தேதியில் அந்த கடனை திருப்பி கொடுக்கலாமா இல்லையா? கொடுக்கலாம். அந்த அடிப்படையில் ஒரு மனிதனுக்கு உதாரணமாக பிப்ரவரியில் ஒருவனுடைய ஜகாத்தை ஆரம்பிக்கிறது என்று கேட்டால், அடுத்த பிப்ரவரி வருவதற்கு முன்னாலேயே அதற்கான ஜக்காத்தை கொடுத்து விடலாம் என்று சொன்னார்கள். இது எதற்காக வேண்டி என்று சொன்னால், எளிமைப்படுத்துவதற்காக, எல்லா கட்டங்களிலும் அல்ல. ஏன்னா ஜக்காத்து வந்து நிசாப் என்கிற சபபு காரணம் இருந்தால்தான் ஜக்காத் என்பது வரும். இப்பொழுது அந்த சபபு வாரதுக்கு முன்னாலேயே நாங்கள் கொடுக்குறோம். அடுத்த அந்த வருஷத்தினுடைய மாதம் வருவதற்கு முன்னாலே கொடுக்குறோம். காரணம் என்னவென்றால், அந்த சிரமத்தை என்ன பண்ணுவதற்காக? நீக்கிக் கொள்வதற்காக. அப்போ ரெண்டில் ஒரு பகுதியை நீங்கள் என்ன பண்ணலாம்? சகோதரர்களை சாய்ஸ் பண்ணலாம். ஒன்று ஒவ்வொரு வருஷத்தையும் புதுசு ஆரம்பித்து அடுத்த வருஷம் முழுக்க நீங்கள் கொடுக்கலாம். அல்லது முதல் எப்பொழுது உங்களுக்கு நிசாபு வந்ததோ அந்த மாதத்திலிருந்து ஒரு வருடம் பூர்த்தியாகி இடையில் வரக்கூடிய அந்த மாதங்களை கணக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும்? கொடுக்க முடியும். வழங்கிவிட்டதா இல்லையா? உதாரணமாக டிசம்பருக்கு புதுசாக ஒன்று வந்திருக்கும், அதுக்கு நீங்கள் எதுக்கு கொடுப்பீங்க? அடுத்த வருஷம் ஜனவரிக்கு கொடுப்பீங்க. ஆனால் முன்கூட்டி கொடுப்பது சில சமயங்களில் ஆகும் என்பதற்கான சில ஹதீதுகளும் என்ன இருக்கின்றன? வந்திருக்கின்றன. என்ற அடிப்படையில் அறிஞர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? இந்த முடிவை நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். அப்போ அந்த வருடம் அப்படிங்கிறத நீங்கள் இந்தந்த மாதிரியான விஷயங்களை என்ன செய்து கொள்ளலாம்? புரிந்து கொண்டால் இலகுவாக இருக்கும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரன் விளங்கி கொண்டு, அடுத்ததாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸினுடைய தொடர்,
என்ன சொன்னார்கள்? ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்தில் எது கடமையாகும், ஜகாத் என்பது கடமையாகும் என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். இப்பொழுது நாங்கள் ஹதீஸில் இருக்கிறோம். அப்போ எல்லார்ட்டையும் கிதாப் இருக்குதானே? ஆமாம், கொஞ்சம் நான் முடிச்சு கொள்கிறேன், அது பிறகு நான் பார்ப்போம். ஓகே ஹைர். அப்போ ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்தில் அப்படி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். அப்போ அவர்களுடைய சொத்து என்றால் என்ன? சொத்து அவருக்கு சொந்தமானதாக இருக்க வேண்டும். இந்த வார்த்தையில் இருந்தால் அறிஞர்கள் சட்டம் எடுத்தார்கள். ஜகாத்து கொடுப்பதாக இருந்தால் எழுதி கொள்ளுங்கள், அல் மில்கு தாம், அல் மில்கு தாம், பூரணமான உரிமை அவருக்கு இருக்க வேண்டும். அந்த பணத்தை கையாள்வதில் அவருக்கு பூரணமான உரிமை இருக்க வேண்டும். யாருடைய தலையீடும் அவருக்கு என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. இதை நாங்கள் எதிலிருந்து விளங்கி கொண்டோம் என்றால் ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய பொருளாதாரத்தில் இருந்து அப்படின்ட்டு வழங்குகிறோம். அப்போ சில சமயங்களில் பொருளாதாரம் கையில் இருக்கும், ஆனால் அதற்கு மீதான அதிகாரம் இருக்காது. இப்போ உதாரணமாக வக்குஃப் செய்யப்பட்ட பொருட்களை பாருங்கள். இப்போ ஒரு ஆள் வக்குஃப் செய்யும் பொழுது என்ன சொல்கிறார்? இந்த என்னுடைய சொத்திலிருந்து வரக்கூடிய அந்த மன்ஃபாத் என்ன, அந்த பிரயோசனத்தை பள்ளி வாயில்கள் கட்டுவதற்காக நான் என்ன பண்ணிவிட்டேன்? வக்ஃப் செய்து விட்டேன். வக்ஃப்து கல்லதஹா அலா பினாஇல் மசாஜித்னு சொல்கிறார், பள்ளி வாயில்களை கட்டுவதற்காக. இப்போ இந்த வக்ஃப் சொத்து ஏராளமான அளவில் அது இருக்கும், திரண்டு போய் இருக்கும். இதை பராமரிப்பவர் அதற்கான ஜகாத்தை கொடுக்க வேண்டுமா? இந்த ஹதீஸின் படி சொல்லுங்க. ஏன்? ஃபி அம்வாலிஹிம் என்ற ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. அது அவருடைய சொத்தா? அவருடைய சொத்து அல்ல. அந்த பொருள் அவருடைய கையில் இருந்தாலும் அது அவருடைய சொத்து அல்ல. அதே மாதிரி நீங்கள் உதாரணமாக ஒரு குடும்பமாக சேர்ந்து ஒரு சுந்தூக்கு வைத்திருக்கிறீர்கள். சுந்தூக்கு என்று சொன்னால் என்ன? ஒரு சேமிப்பு ஒன்றை வைத்து அந்த சேமிப்பிலிருந்து ஏழைகளுக்காக என்ன கொடுப்பது? ஏழைகளுக்காக சதக்கா கொடுப்பது, அவங்களுக்கு நல்ல நற்பணிகள் செய்வது. அப்படி என்ன நீங்கள் கொஞ்சம் ஒரு நண்பர்கள் சேர்ந்தோ அல்லது ஒரு குடும்பமாக சேர்ந்தோ ஒரு சுந்தூக்கு வைத்திருக்கிறீர்கள். இதில் வரக்கூடிய அந்த பணம் எத்தனை மில்லியார்கள் இருந்தாலும் அதிலே ஜகாத்து கடமையாகுமா? ஏன்? அது நீங்கள் உழைத்த பணமாக இருந்தாலும் அதை அலா உமூமின்னாஸ், பொதுமக்களுக்காகவே நீங்கள் என்ன பண்ணிவிட்டீர்கள்? வக்ஃப் செய்து விட்டீர்கள். அப்போ உங்களுக்கு அந்த பணம் உங்களுடைய கையில் இருந்தாலும் அந்த பணத்தின் மீது அதிகாரம் உங்களுடைய கையில் இல்லை. அப்போ பணம் கையில் இருந்தவுடன் அதுக்கு என்ன வர மாட்டாது? ஜகாத் என்பது. அந்த பணத்தின் மீது உங்களுக்கு என்ன இருக்க வேண்டும் சகோதரர்களே? அதிகாரம் இருக்க வேண்டும். அதே மாதிரி தான் கொடுக்கிறவரும் வாங்குகிற அதிகாரம் இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். வாங்குறவருக்கும் கொடுக்கிறவருக்கு ரெண்டு பேருக்கும் மில்குத்தாம் அவசியம். இப்போ நாம் கொடுக்கிறவரை தானே பார்த்தோம். இப்போ வாங்குகிற ஒருவர் இருக்கிறார், வாங்குறவருக்கு அதை வாங்கினா அவருக்கே அதை செலவழிப்பதற்கான அதிகாரம் இல்லை. இப்போ அவருக்கு ஜகாத்து கொடுக்கலாமா? ஏன் கொடுக்க முடியாது? ஏன்னா அதை அவர் தன்னகப்படுத்திக் கொள்வதற்கான அந்த உரிமை அவருக்கு இருக்க வேண்டும். இதிலிருந்து தான் அறிஞர்கள் சொன்னார்கள், பள்ளி அதை உதாரணமாக மதரசா என்பது ஒரு பொது நலனுக்காக என்ன செய்யப்பட்டது? கட்டப்பட்டது. இது ஒரு தனிநபர் சொத்தா? தனிநபர் சொத்து இல்லை. அப்போ நீங்கள் யாருக்காவது ஜகாத்து கொடுப்பதாக இருந்தால் அது ஒரு தனிநபருக்கு போய் என்ன செய்ய வேண்டும்? சேர வேண்டும். அது அவருடைய விருப்பப்படி அதை அவர் செலவு செய்ய வேண்டும். ஆனால் மதரசாக்கள் இப்படியான பொது நிறுவனங்களை பொறுத்தவரையில் யாரும் அவர்களுடைய விருப்பப்படி அதை செலவு செய்யலாமா? செலவு செய்ய முடியாது. அப்போ மதரசாக்களுக்கு நாங்கள் ஜகாத்து கொடுக்க முடியாது. எது கொடுக்கலாம்? சதக்காக்களை நீங்கள் வாரி வழங்கலாம். மதரசாக்களுக்கு இப்படி பொது நிறுவனங்களுக்கு எது கொடுக்க முடியாதுனால் ஜகாத்து கொடுக்க முடியாது. ஆனால் உதாரணமாக மதரசாவில் ஒரு மாணவர் ஓதுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். மாணவர் ஏழையாக இருக்கிறார், அவருடைய கல்வி தேவைக்காக கொடுக்கலாமா இல்லையா? ஏன்? அது தனிநபரோடு சம்பந்தப்பட்டது. ஆனால் பொது நிறுவனங்களுக்கு நாங்கள் என்ன பண்ண முடியாது? ஜகாத் என்பது கொடுக்க முடியும். அப்போ இதிலிருந்து நாங்கள் படிக்கின்ற விதி என்ன? விதி முக்கியம். என்ன விதி? எழுதி கொள்ளுங்கள். கொடுப்பவராக இருந்தாலும் வாங்குபவராக இருந்தாலும் முழு அதிகாரம் அவருக்கு அந்த பணத்தின் மீது என்ன செய்ய வேண்டும் சகோதரர்களே? இருக்க வேண்டும். இது மிக முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இதிலிருந்து நாங்கள் இன்னும் சில உதாரணங்களை நான் அவசரமாக சொல்கிறேன். உதாரணமாக
ஒருவருக்கு வங்கி கணக்கில் ஒரு நிசாபுடைய அளவுக்கு ஒரு தொகை இருக்கிறது, ஆனால் அது முடக்கப்பட்டு விட்டது என்று வைத்துக்கொள்வோம். ஏதாவது ஒரு சட்ட பிரச்சனையின் காரணமாக அந்த பணத்தை அவர் என்ன பண்ண முடியாது, உபயோகிக்க முடியாது, அது முடக்கப்பட்டு விட்டது. இப்பொழுது அதிகாரம் அவருடைய கையில் இருக்கிறதா? அந்த பிரச்சனையை நீங்குகின்ற வரை அந்த பொருளின் மீது அவருக்கு அதிகாரம் கிடையாது. அல்லது அரசாங்கத்தின் மூலம், நீதிமன்றங்களின் மூலம் ஒரு மனிதனுடைய பொருளாதாரம் என்ன பண்ணப்பட்டு விட்டது, பறிமுதல் செய்யப்பட்டு விட்டது. இப்படியான சந்தர்ப்பம். அல்லது அமானிதமாக ஒருவர் வந்து உங்களிடத்திலே ஒரு பொருளாதாரத்தை தருகிறார், ஒரு பொருளை தருகிறார், வதியா என்று நாங்கள் சொல்லுகிறோம். அமானித பொருள் உங்களுடைய கையில் இருக்கிறதை ஒழிய அது உங்களுடையதா? நீங்கள் வந்து அதை கையகப்படுத்தி இருக்கிறீர்கள். மன்ஃபாத் உங்களுடையதல்ல, ஐன் பொருளும் உங்களுடையதல்ல. குறிப்பிட்ட ஒரு காலத்துக்காக நீங்கள் அதை என்ன செய்திருக்கிறீர்கள், வைத்திருக்கிறீர்கள். இப்போ உங்களுக்கு அந்த பொருளின் மீது அதிகாரம் இருக்கிறதா? அதிகாரம் இல்லை. இன்னொரு உதாரணங்கள் சொல்வதானால், ஒரு வியாபாரி இருக்கிறார், ஒரு பொருளை விற்பதற்காக வேண்டி முற்பணமாக ஒரு கணக்கை வாங்கி எடுத்துக்கொள்கிறார், முற்பணமாக வாங்கி எடுத்துக்கொள்கிறார். ஆனால் இன்னும் இவருடைய பொருளை அவருக்கு என்ன செய்யவில்லை, விற்கவில்லை. அந்த பொருளை விற்காத வரை இவர் முற்பணமாக பெற்றுக்கொண்டதன் மீது இவருக்கு முழு அதிகாரம் இருக்குமா? இல்லை. வியாபாரம் இன்னும் என்ன செய்யவில்லை, நிறைவடைந்தால்தான் அது வந்து உத்தியோகபூர்வமாக இவருடைய கையில் தங்கியிருக்க முடியுமாக இருக்கும். ஆக அன்புள்ள சகோதரர்களே, அப்போ இதில் நாங்கள் படிக்க வேண்டிய விதி என்னவென்று கேட்டால், அல் மில்கு தாம், எது இருக்க வேண்டும், பூரணமான உரிமை இருக்க வேண்டும். இது ஜக்காத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம். உதாரணமாக சில நேரம் நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு எதிர்கால திட்டத்திற்காக வேண்டி உங்களுடைய குழந்தைகளுக்காக நீங்கள் கணவன் உழைக்கிறதுல இருந்து சேர்ப்பாங்க. அதே மாதிரி மனைவி உழைப்பதிலிருந்து, மனைவியுடைய பொருளாதாரத்திலிருந்து பிள்ளைகளுக்காக நீங்கள் சேமிக்கிறீர்கள். ஆனால் இந்த பொருள் யாருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது? பெற்றோருடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. இப்போ அதுக்குரிய ஜக்காத்து நீங்கள் எப்படி பார்க்க வேண்டும்? இப்போ கணவனுடைய பொருளாதாரமும் மனைவியுடைய பொருளாதாரமும் ரெண்டும் கலந்து இப்பொழுது ஒன்றாக இருக்கிறது. எப்படி ஜக்காத்து கொடுப்பது? எவ்வளவுக்கு யாருக்கு எதில் அதிகாரம் இருக்கிறதோ அந்த கணக்கை பார்த்து மனைவி கொடுப்பார், அந்த கணக்கை பார்த்து யார் கொடுப்பாங்க? கணவர் கொடுப்பார். அப்போ யாருக்கு எதில் அதிகாரமிக்க அவங்க தான் அதில் என்ன பண்ண வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய சொத்து என்று சொல்லிவிட்டார்கள். அதிலேயும் பாருங்கள், மிக முக்கியமான சகோதரர்களே, அவர்களுடைய பொருள் என்று பொருளை ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ எந்த பொருளில் ஜக்காத்து நிசாபுடைய அளவை அடைகிறதோ அந்த பொருளில் இருந்து தான் நாங்கள் எதை கொடுக்க வேண்டும், ஜக்காத் என்பதை கொடுக்கணும். இதுதான் பொதுவான சட்டம். எதில் உங்களுக்கு உதாரணமாக 40 ஆடுகள் இருந்தால் அந்த 40 ஆட்டில் இருக்கிற ஒரு ஆட்டை தான் நீங்கள் என்ன பண்ண வேண்டும், ஜக்காத்து கொடுக்க வேண்டும். வேறையாக ஒரு ஆட்டை வாங்கி கொடுக்கலாமா? ஏன்னா ரசூலுல்லாஹ் சொல்லுகிறார்கள் ஃபி அம்வாலிஹிம், அவர்களுடைய அந்த கடமையான பொருளாதாரத்தில் இருந்து. அப்போ பிரதியாக நீங்கள் ஒன்றை என்ன செய்ய முடியாது, கொண்டு வர முடியாது. இந்த இடத்தில் அறிஞர்கள் ஒரு விதி சொல்வார்கள், எழுதி கொள்ளுங்கள். தஜிபு ஜக்காத்து ஃபில் ஐனி, எந்த பொருளில் ஜக்காத்து கடமையாகுமோ எந்த அதே பொருளில் இருந்து நீங்கள் என்ன எதை கொடுக்க வேண்டும், ஜக்காத் என்பதை கொடுக்க வேண்டும். அப்போ பெருமானத்தை கொடுக்கலாமா சகோதரர்களே? உதாரணமாக ஒரு ஆட்டை கொடுக்காம வேறு நினைக்கிறார், ஆட்டுக்கான விலை வந்து 70,000 ரூபா. அப்போ நம்ம ஆட்டை கொடுப்பதுக்கு பதிலாக எதை கொடுத்துருவோம் என்று சொல்கிறார், 70,000 ரூபா கொடுக்குறோம். இப்படி செய்யலாமா? எந்த பொருளோ அந்த பொருளை கொடுக்க வேண்டுமே ஒழிய கீமத்தை கொடுக்கக்கூடாது. அதையும் எழுதி கொள்ளுங்கள். கீமத்தை என்று சொன்னால் என்ன, அதற்கான மதிப்பை நீங்கள் ஜக்காத்தாக என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. இது ஜக்காத்தினுடைய மிக முக்கியமான விதிகளில் ஒரு முக்கியமான ஒரு விதி என்பதை அன்புள்ள சகோதரர்களை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ அது அவங்களுடைய சொத்திலே இருந்தே அந்த ஜக்காத்து கடமையாகும். சில நேரம் ஜக்காத்து கடமையான அந்த பொருளாதாரம் உங்களுடைய கையில் இல்லாமல் போயிருக்கும். அப்போ என்ன செய்கிறது? இப்போ அறிஞர்கள் சொன்னார்கள் அந்த பொருளில் தான் ஜக்காத்து கடமையாகும், ஆனால் சில நேரம் தஜிபு ஜக்காத்து ஃபி திம்மா என்று சொன்னார்கள். ஒருவருடைய பொறுப்பிலும் அது சில நேரம் கடமையாகும், ஒருவருடைய பொறுப்பிலும் அது சில நேரம் கடமையாகும். உதாரணமாக நாங்கள் சொல்வதாக இருந்தால், ஒருவர் வந்து மௌத்தாகி விட்டார். இப்போ பணத்துக்கும் அவருக்கும் இடையிலே ஒரு தூரம் வந்து விட்டது. மக்கள் எல்லாம் பொருளாதாரத்தை என்ன செய்கிறார்கள், பிரித்து விட்டார்கள்.
பிறகு தெரிய வருகிறது தன்னுடைய தந்தை மரணிக்கின்ற பொழுது குறிப்பிட்ட நிசாப் அவரிடத்திலே இருந்தும் அதற்கான ஜக்காத்தை அவர் வழங்காமல் மரணித்து விட்டார் என்கிற ஒரு தகவல் பிள்ளைகளுக்கு என்ன செய்கிறது, தெரிய வருகிறது. ஆனால் எந்த பொருளை அவர் பணத்தை கையில் வைத்திருந்தாரோ இப்பொழுது அது என்ன செய்யப்பட்டு விட்டது, பிரிக்கப்பட்டு அது செலவு போயிருக்கும், வேறு வேறு இதாக மாறி இருக்கும். ஆனால் அவருடைய பொறுப்பில் அந்த ஜக்காத்து கடமையாக இருக்குமா இல்லையா, இருக்கும். அப்போ இதுக்கு விதி சொல்லுவாங்க, தஜிபு ஜக்காத் எழுதிக் கொள்ளுங்கள், ஃபி திம்மா, எதில் கடமையாகும், ஒருவனுடைய பொறுப்பில் கடமையாகும். அதே மாதிரி வருஷக்கணக்கில் கொடுக்காம இருந்த ஜக்காத்து, உதாரணமாக 3 வருஷமாக நீங்கள் என்ன கொடுக்கல, ஜக்காத்து கொடுக்கவில்லை. முதலாவது வருஷத்தில் உங்களுக்கு 40,000 ரூபா இருந்துச்சு, 2வது வருடத்தில் உங்களுக்கு 30,000 ரூபா இருந்தது. இந்த 2 வருஷத்துக்கு நீங்கள் கொடுக்கவில்லை. 3வது வருடத்திலும் அதே மாதிரி ஒரு கணக்கு கொடுக்கவில்லை. இப்போ அந்த பணம் செலவழிந்து வேறு வேறு பொருள்களாக மாறி கலந்து எங்கேயோ போயிருக்கும். இப்போ ஜக்காத் இல்லைன்னு சொல்லலாமா? அந்த பொருள் இல்லாமல் போய்விட்டால் அதனால் ஜக்காத் இல்லைன்னு சொல்லலாமா? ஃபி திம்மா, இதுக்கு என்ன சொல்லுவாங்க, அவருடைய திம்மத்தில், அவருடைய பொறுப்பில் அது கடமையாகும். அப்போ எப்படி ஜக்காத்து கொடுக்கலாம்? முதலாவது வருஷத்தில் எவ்வளவு நிசாப் இருந்துச்சு இவர் கணக்கு பார்க்க வேண்டும். 2வது வருடத்தில் எவ்வளவு இவரிடத்திலே நிசாப் இருந்தது கணக்கு பார்க்க. 3வது அந்த 3 வருஷத்துலேயும் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு எவ்வளவு ஜக்காத்து கடமையாக இருந்ததோ அந்த 3 வருடத்துக்கும் அவர் கணக்கு பார்த்து என்ன வழங்க வேண்டும் சகோதரர்களே, ஜக்காத்து வழங்க வேண்டும். இப்படி அறிஞர்கள் நிறைய உதாரணங்களை சொல்லுவார்கள் எதில் கடமையாகுவதற்கு, தெளிவா திம்மத்தில், பொறுப்பில் கடமையாகும். இப்படியான நிலைமையை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில நிலவரங்கள் இருக்கின்றன, பொருளிலும் கடமையாகாது, பொறுப்பிலும் கடமையாக மாட்டாது. ஒரு மனிதன் ஜக்காத்துடைய நிசாபை அடைந்து விட்டான், கொடுப்பதற்கு முன்னாலேயே அதை யாரோ ஒருவர் களவெடுத்து விட்டார் அல்லது அழிந்து விட்டது. லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸா, இதுதான் சரியான கருத்து. ஒரு சில அறிஞர்கள் இல்லை, அவர் அதற்கு என்ன செய்தான் ஆக வேண்டும், எப்படியும் கொடுத்து தான் ஆக வேண்டும் சொல்கிறார்கள். அப்படி என்றால் ஜக்காத் எந்த அளவுக்கு பாரதூரமான ஒரு விஷயமாக அறிஞர்கள் பார்த்திருக்கிறார்கள் பாருங்கள். ஆனாலும் சகோதரர்களே, ஜக்காத்தை கொடுப்பதற்கு முன்னால் அதமுல் இம்கானியா எழுதி கொள்ளுங்கள், அதாவது கொடுப்பதற்கான வாய்ப்பை அறவே இழந்தவராக இருந்தால், கொடுப்பதற்கான வாய்ப்பை அவர் அறவே இழந்தவராக இருந்தால் அப்பொழுது அவருக்கு என்ன கிடையாது, ஜக்காத் என்பது கிடையாது. லா யுகல்லிபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸாஹா என்பதை கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நாங்கள் புரிந்து கொள்ளோம். அப்போ எதுவரைக்கும் வந்திருக்கிறோம், ஃபி அம்வாலிஹிம். அடுத்த வார்த்தை என்ன, அடுத்த வார்த்தை துஹது மின் அக்னியாயிஹிம் ஃபதுரத்து ஃபி ஃபுகராயிஹிம். ஹதீஸினுடைய இறுதி வாசகம் என்ன, அதாவது இந்த புலுகுல் மராமில் வந்திருக்கக்கூடிய, அப்போ அவங்களுடைய செல்வந்தர்களிடத்திலே இருந்து அந்த பொருளாதாரம் என்ன செய்யப்படும், பெறப்பட்டு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். இப்போ செல்வந்தங்கள் பெறப்படும் என்று சொல்லப்படுகிறது. அல்லாஹு தாலா ஹுது மின் அம்வாலிஹிம், அவருடைய சொத்திலிருந்து எடுங்கன்னு அல்லாஹு தாலா சொல்லுகிறான். அப்போ அங்கே ஒரு அதிகாரம் சொல்லப்படுகிறதா இல்லையா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் அவங்க அதிகாரத்தோடு இருந்தார்கள். அப்படியான அதிகாரத்தோடு இருக்கிற நிலைமையில் சிலர் ஜக்காத்து தர மறுத்தாலும் அவர்களிடத்திலிருந்து என்ன பண்ணப்படும், அவர்களிடத்தில் இருந்து பெறப்படும். அப்போ பலவந்தமாக எடுக்கலாமா இல்லையா என்பதெல்லாம் அறிஞர்கள் கருத்து ஒருபட்டிருக்கிறார். ஒரு ஜக்காத்து கொடுக்காமல் இருக்கிறார், அவரிடத்தில் போய் பலவந்தமாக எடுக்கலாமா என்று கேட்டால் அதில் சில அறிஞர்கள் இல்லை, அவர் அறிவுறுத்த வேண்டும், தஅஸீஸ் பண்ண வேண்டும். தஅஸீஸ் என்று சொன்னால் என்ன, எச்சரிக்கை செய்ய வேண்டும், இது பெரிய பாவம் அப்படின்னு. சில அறிஞர்கள் இல்லை, பலவந்தமாக எடுக்க வேண்டும் சொல்லுகிறார். ஆனால் இது பலவந்தமாக எடுப்பது நம்முடைய காலத்துக்கு பொருந்துமா, பொருந்தாது. இருந்தாலும் நாம் ஆக குறைஞ்ச ஈமான் அளவுக்கு என்ன செய்யலாம், ஜக்காத்து கொடுக்காமல் இருப்பவர்களுக்கு உபதேசம் செய்யலாம். இஸ்லாத்தினுடைய தூண்களில் ஒரு தூண் என்பதை நாங்கள் சகோதரர்களை புரிந்து கொள்ள வேண்டும். இது இந்த ஹதீஸிலிருந்து விளங்குற ஒரு விஷயம். இன்னும் மிக முக்கியமாக 2 சட்டங்கள் மிஞ்சி இருக்கின்றன இந்த ஹதீஸில். ஒன்று என்னவென்று கேட்டால், இந்த ஹதீஸில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பணக்காரர்களிடமிருந்து பெற்று அதை ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று சொல்லுகிறார்கள். அப்போ மொத்தமாக ஜக்காத்து கொடுப்பவர்களுடைய அஸ்னாஃபுகள், அஸ்னாஃப் என்று சொன்னால் என்ன, எத்தனை பேருக்கு நாங்கள் ஜக்காத்து கொடுக்கலாம், 8 கூட்டத்தார். ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது யார், ஃபுகராக்கள், ஏழைகள். அப்படி தானே? இங்கே இப்னு சபீல் சொல்லப்பட்டிருக்கிறதா, காரிமூன் சொல்லப்பட்டிருக்கிறதா, போன வகுப்பிலே நாங்கள் பார்த்தோம்.
அப்போ அந்த 8 கூட்டத்தாரில் ஒரு கூட்டத்தார் மாத்திரம்தான் இந்த ஹதீஸில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த செய்தியில் இருந்த அறிஞர்கள் சொன்னார்கள், பணக்காரரிடமிருந்து வாங்கி ஏழைகளுக்கு கொடுக்கலாம் என்பதிலிருந்து நீங்கள் கொடுக்குற ஜக்காத்தை 8 கூட்டத்தாருக்குமே கொடுக்க வேண்டும் என்ற என்ன கிடையாது, அல்லது ஒரு 3-4 கூட்டத்தாருக்கு சேர்த்து கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அதில் யாருக்கு கொடுத்தால் பிரயோசனமாக இருக்குமோ அப்படியான ஒரு கூட்டத்தாரை மாத்திரம் என்ன செய்து தேர்வு செய்து அவங்களுக்கு நீங்கள் என்ன செய்யுங்க, கொடுக்கலாம் என்று சொன்னார்கள். அப்போ இந்த செய்தியிலிருந்து எழுதி கொள்ளுங்கள், ஜகாத் என்பது சொல்லப்பட்ட அந்த கூட்டத்தார்களில் ஒரு சிலரை மாத்திரம் தேர்வு செய்து கொடுப்பதற்கும் இந்த ஹதீஸ் நமக்கு என்ன பண்ணுகிறது, அனுமதியை தருகிறது. சில நேரம் பல கூட்டத்தாரை, ஒரு 3 கூட்டத்தாரை சாய்ஸ் பண்ணி கொடுப்பதற்கு விட, கடனாளியையும் சாய்ஸ் பண்ணி ஏழையையும் சாய்ஸ் பண்ணி கொடுப்பதை விட ஒன்றில் கடனாளிக்கு மட்டுமே கொடுத்தீர்களேயாக இருந்தால் அது என்ன தரும், கூடுதலான பிரயோஜனத்தை தரும். அல்லது ஏழைகளை மாத்திரம் நீங்கள் சாய்ஸ் பண்ணி கொடுப்பீர்களா, அது கொஞ்சம் கூடுதலான பிரயோஜனத்தை தரும். அப்படி நாம் என்ன செய்து கொள்ள முடியும், எங்களுடைய விருப்பத்தை எடுத்துக்கொள்ள முடியும் சகோதரர்களே. இறுதியாக இந்த ஹதீஸினுடைய கடைசியான ஃபிக்ஹ் சட்டம் என்னவென்று கேட்டால், அன்புள்ள சகோதரர்களே, இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பணக்காரர்களிடமிருந்து பெற்று நீங்கள் ஏழைகளிடமே கொடுங்கள், அவர்களுடைய பணக்காரரிடமிருந்து பெற்று அவர்களுடைய ஏழைகளுக்கு கொடுங்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள். அப்படியா இல்லையா? எப்படி வருகிறது, மின் அக்னியாஇஹிம், அவர்களுடைய பணக்காரர்களிடமிருந்து பெற்று அவர்களுடைய ஏழைகளுக்கே கொடுங்கள் என்று வருகிறது. அப்போ இந்த செய்தியில் இந்த அறிஞர்கள் என்ன விளக்கம் எடுத்தார்கள் என்று கேட்டால், ஒரு ஊரில் உள்ள பணக்காரர்களிடமிருந்து ஜக்காத்து பெற்று அதே ஊராரில் உள்ள ஏழைகளுக்கு தான் என்ன செய்ய வேண்டும், கொடுக்க வேண்டும். வெளியூருக்கு என்ன கொடுக்கக்கூடாது என்று ஒரு சில அறிஞர்கள் சொன்னார்கள். ஜக்காத்து இப்போ ஊரில் ஏழைகள் இருக்கும் பொழுதும் அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் நீங்கள் வெளியூரார்களுக்கு என்ன செய்யக்கூடாது, கொடுக்கக்கூடாது என்று அறிஞர்கள் எந்த செய்தியை வைத்து சொன்னார்கள், இந்த செய்தியை வைத்து சொன்னார்கள். ஆனால் அப்படித்தான் கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அப்படி கொடுப்பது சிறப்பு என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதான் ரசூலுல்லாஹ் ஃபபதா பிமன் தவுல், நெருக்கமானவர்களுக்கு சதக்காவை ஆரம்பிங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? அப்போ அந்த அடிப்படை நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்ற பொழுது அது இன்னும் கூடுதலான எஃபெக்டிவாக இருக்கும். பக்கத்தில் உள்ளவர்களை சீர் செய்து கொண்டு வெளியில் உள்ளவர்களிடத்திலே போவது சிறப்பானதாக இருக்கும். எனவே அந்த அடிப்படையில் ஊரில் உள்ளவர்களுக்கு கொடுப்பதாக சிறந்தது. அதற்காக வேண்டி வெளியூராருக்கு என்ன கொடுக்கக்கூடாது என்று கட்டாயமா, வெளியூராருக்கு ஜக்காத்து கொடுக்கக்கூடாது என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளலாமா என்றால் அப்படியும் எடுத்துக்கொள்ள முடியாது. சில அறிஞர்கள் சொன்னார்கள், மஸ்லஹா ராஜிஹா, சில நேரம் ஊரில் உள்ளவங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பதை விட வெளியூரில் உள்ளவங்களுக்கு ஜக்காத்து கொடுப்பது அதி அத்தியாவசியமான ஒரு பொது நலனாக இருக்கலாம். மஸ்லஹா ராஜிஹா, மஸ்லஹா ராஜிஹானா என்ன, ஒரு நியாயமான ஒரு தேவை காரணங்கள் இருந்தால் அப்போ வெளியூரார்களுக்கு என்ன செய்ய முடியும், ஜக்காத் என்பது கொடுக்க முடியும் என்று அறிஞர்கள் இந்த ஹதீஸின் மூலம் நமக்கு சட்டம் சொல்லி இருக்கிறதை கண்ணியத்திற்குரிய சகோதரர் நாங்கள் புரிந்து கொள்கிறோம். அப்போ முதலாவது நாங்கள் புலுகுல் மராமில் படித்த ஹதீஸினுடைய சஹாபியார் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போ நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த 2 வகுப்பை உன்னிப்பாக கவனித்து இந்த ஹதீஸில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வாசகத்துக்குமான சட்டங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள் இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் திரும்பவும் நீங்கள் போட்டு கேட்டீர்களானால் இன்னும் உங்களுக்கு அது சிந்திப்பதற்கு கொஞ்சம் போலிஷாக இருக்கும் சகோதரர்களே. அப்போ இந்த அடிப்படையில் பாருங்கள், ஒரு 3 வரி உள்ள ஹதீஸில் எவ்வளவு சட்டங்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதை நாங்கள் புரிந்து கொள்ளும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இருந்து அடுத்த ஹதீஸை நாங்கள் ஆரம்பிக்கலாம். வாஹர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். கேள்வி ஒன்று கேட்டாங்களே.